கண்முன்னே துடித்த தேசிய பறவை டெம்போ மோதி படுகாயமடைந்த மயிலை மீட்ட சமூக ஆர்வலர்கள். மயிலின் தோகையை பிடிக்க முயன்ற கும்பலை தடுத்த சமூக ஆர்வலர்கள் முதலுதவி அளித்து வனத்துறையினரிடம் ஒப்படைப்பு. கோவை பேரூர் தொண்டாமுத்தூர் சாலையில் உள்ள தீத்திப்பாளையம் பகுதியில் வேகமாக வந்த டெம்போ ஒன்று தேசிய பறவையான மயில் மீது மோதியதில் அதில் மயில் படுகாயம் அடைந்து உயிருக்கு போராடிய சம்பவம் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. கோவை பேரூர் அருகே உள்ள தீத்திப்பாளையம் வழியாக சென்ற டெம்போ ஒன்று எதிர்பாராத விதமாக சாலையில் இருந்த மயில் மீது மோதியது. இதில் அடிபட்ட மயில் பறக்க முடியாமல் சாலை ஓரத்தில் துடிதுடித்துக் கொண்டிருந்தது. இந்த விபத்து நடந்தவுடன் அங்கிருந்த சில நபர்கள் காயமடைந்த மயிலை பிடிப்பதற்காக அதன் அருகில் சென்றனர். மயில் காயமடைந்த நிலையில் இருப்பதை பயன்படுத்திக் கொண்டு அதனை பிடித்து தோகையை பறிக்க முயன்ற அந்த நபர்களை அங்கிருந்த சமூக ஆர்வலர்கள் உடனடியாக தடுத்து நிறுத்தினர். பின்னர் படுகாயமடைந்த மயிலுக்கு சுற்றி இருந்தவர்களின் உதவியுடன் முதலுதவி சிகிச்சை அளித்தனர். பின்னர் வனத்துறைக்கு தகவல் தெரிவித்தனர். தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்த வனத்துறையினர் காயமடைந்த மயிலை பிடித்து சிகிச்சைக்காக வனவிலங்குகள் நல மையத்திற்கு கொண்டு சென்றனர். தேசிய பறவையான மயிலுக்கு தீங்கு விளைவிப்பது அல்லது அதை காயப்படுத்துவது வனவிலங்கு பாதுகாப்பு சட்டத்தின் கீழ் தண்டனைக்குரிய குற்றமாகும். விபத்து ஏற்பட்டால் மயிலை பிடிக்கவோ அல்லது துன்புறுத்தவோ முயற்சி செய்யாமல் உடனடியாக வனத்துறையினருக்கு தகவல் தெரிவிப்பது ஒவ்வொரு குடிமகனின் கடமையாகும் என வனத்துறையினர் பொதுமக்களுக்கு எச்சரிக்கை விடுத்து சென்றனர். சமூக ஆர்வலர்களின் துரிதமான செயல்பாட்டால் தேசிய பறவையான மயிலின் உயிர் காப்பாற்றப்பட்டது குறிப்பிடத்தக்கது.